யாருன்னு கேக்குறல்ல? அடச்சே, யார் அது? யாரு? அட யாருமா? அட யாரு? யாரு? யாருங்க? ஏய், யார் நீ? ஏழுரன் கேக்குறல்ல? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? அட இந்நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் மனசு கேட்கல. வீட்டுல உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டான. எனக்கு என்னமோ உன் நினைப்பாவே இருந்துச்சு. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். உன்னை பாக்குறதுக்கு உன் பின்னாடியே வந்துட்டேன். என்ன? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டல. என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். யுவன், நீ என் புருஷன் தானே? சரி வா, நிறைய மீன் பிடிச்சு பஜார்ல விற்கலாம். நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம பெரிய வீடு வாங்கலாம். சரி வா போலாம். படகுக்கு போலாம். சரி சரி, வா வா போலாம். வா போலாம். சரி சரி, வா வா. நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் புரியாம இருக்கு. ஒரு சிலர் நல்லா பேசுற, அப்புறம் மூஞ்ச காட்டுற. சரி சரி, சீக்கிரம் வா. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கதான் இருப்பேன்னு? நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லவே இல்லையே. எப்படி இவ்வளவு தூரம் வந்த நீ? சரி, அதெல்லாம் விடு, நீ வா. சரி, பார்த்து வா. நீ எங்கே உட்கார். எனக்கு மீன் கிடைச்சிருக்கு. இங்க பாரு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குன்னு. எவ்வளவு மீன் இருக்குன்னு பாத்தியா? நான் இன்னும் கொஞ்சம் மீனை பிடிக்கிறேன், சரியா? இன்னும் கூட கிடைக்கும் பாரு. என்ன சந்தோஷம் தானே? சரி சரி. இங்க பாரு, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும், சரியா? இங்க பாரு, இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பாரு, இன்னைக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஜாக்கிரதையா வைக்கணும், புரியுதா உனக்கு? நான் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்குறேன், புரியுதா? கலை, நீ என்ன பண்ற? ஐயோ, அண்ணே சொல்லுங்க. என்னோட எழுத்து வேலை முடிஞ்சிடுச்சு. கண்டதையும் பிரிண்ட் பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்கிற கதையை எடுத்து பிரிண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த நஷ்டமும் வராது. போன வருஷம் என்னோட 2 நாவல் தான் நல்ல விற்பனையாச்சு. இங்க பாருங்கண்ணே, எனக்கு தெரியும் இந்த கதைகள் இன்னும் எவ்வளவு காலம் நிலைச்சி இருக்கும்னு. ஆனா இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை ஒன்றும் கிண்டல் பண்ணல. நான் சும்மா சொல்றேன்னு. நீங்க ஒரு தடவை என் கதையை கேட்டு பாருங்க. அதுக்கப்புறமா அந்த ரைட்டிங்க்கு நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். நான் சொல்றத கேளுங்க.
பாருங்கண்ணே, என்னோட இந்த கதையை வாங்கிக்க நிறைய பப்ளிஷர்ஸ் ஃபோன் பண்ணாங்க. ஆனா நான் உங்ககிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். ப்ளீஸ் முடியாதுன்னு சொல்லாதீங்க. கண்டதையும் பேசி நான் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடியும் நான் உங்களுக்கு 2 கதை கொடுத்துருக்கேன் இல்லையா? எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் வந்தது இல்லைல்ல? நான் நிச்சயமா சொல்றேன்னே, இந்த கதை நல்லா இருக்கும். ப்ளீஸ்ண்ணே, நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நோ மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது. சரி, ஓகே, நாளைக்கு காலையில உங்க ஆபீஸ்க்கு வரேன். நிச்சயமா கதையை எடுத்துக்கிட்டு தான் வருவேன். நிச்சயமா. சரி, நான் வைக்கிறேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு. ஏய் நிர்மலா, சொல்லு. இப்போதான் நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன். பாரு, கவர்மெண்ட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இது. ஸோ நிறைய பேஷண்ட் இங்கே இருப்பாங்க, நீ புரிஞ்சுக்க. அவங்களாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர்ஸ் என்ன பார்ப்பாங்க. அவங்கக்கிட்ட மெடிசனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. டு யூ நோ ஹவு பர்ஃபெக்ட் ஐ எம்? ஸோ நிச்சயமாக இங்கேருந்து பஸ் கிடைக்கும். 100% கிடைக்கும். இங்கே இருக்கிற ஜனங்களும் வெளியெல்லாம் போகிறாங்கல்ல. என்ன உனக்கு மூளைகீழ ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்ன? ஹாஸ்பிட்டல்லே என்ன தங்க சொல்கிறியா? அப்போ நீ ஃபோனை வை. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க இப்போ. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் கவலைப்படாத, சரியா? நான் அங்கே வரேன். சரி சரி சரி, அப்போ வச்சிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், டேக் கேர். பாய். அண்ணா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்ட் இங்கிறது எவ்வளவு தூரத்துல இருக்கு? பஸ் ஸ்டாண்ட் இங்க பக்கத்துல தான் இருக்கு. ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றாரு இவரு? ஆக்சிடென்ட்டா? லூஸா இருப்பான் போல. சரி,
போய் பார்க்கலாம். சார் கிட்ட எத்தனை வாட்டி சொன்னேன் வில்லேஜ் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பாதீங்கன்னு. ஒருவேளை நிர்மலா சொன்ன மாதிரி கடைசி பஸ்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனோ? தேவையில்லாத பிரச்சனை தானே. சரி, ஒன்று பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கலாம். போய் பார்ப்போம். அங்கிள், எனக்கு ஒரு டீ கொடுங்க. சரி, பால் டீயா அல்லது வரட்டியா? ஏதோ ஒன்று, பிளாக் டீயே கொடுங்க. ஆ சரி. இந்தாங்க தம்பி உங்கள் டீ. ஆ, தேங்க்யூ. அங்கிள், ஆ ஒரு சிகரெட் கொடுங்க. ஆ தர்றேன் தம்பி. ஆ தம்பி இந்தாங்க. ஆ அங்கிள், ஆ இந்த ஊருக்கு கடைசி பஸ்ஸு எத்தனை மணிக்கு வரும்? கடைசி பஸ்ஸா? ஆ, கடைசி பஸ்ஸு 7 அல்லது 7:30 மணிக்கு வரும் தம்பி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, வருமா இல்லை வராதான்னு சொல்ல முடியாது. பஸ் எல்லாம் கம்மியாக தான் வருது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதான். ஆனால் நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க? கோயம்புத்தூர் போக தான் அங்கிள். ஆ கோயம்புத்தூரா? அது இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளியில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போகிறதுக்கு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஆகும். சரி, நீங்கள் இங்கே எதுக்கு வந்தீங்க தம்பி? இங்கே லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்தேன். லொக்கேஷனா? ஓ, அப்போ நீங்கள் இந்த கிராமத்தை சுற்றி பார்க்க வந்திருக்கீங்க. எங்கள் கிராமம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே இருக்கு. நிச்சயமாக எங்கள் கிராமம் ரொம்ப அழகாகவே இருக்கும். சரி அங்கிள், இந்த ஊரில் தங்கறதுக்கு ஹோட்டல் இல்லைன்னா ஏதாவது லாட்ஜ் மாதிரி கிடைக்குமா அங்கிள்? ஆக்சுவலி ராத்திரி தங்கறதுக்கு ஏதாவது இடம் இருக்கணும்ல. ம் ஹோட்டல் லாட்ஜா? ம் ம் எங்கள் கிராமத்தில் அதெல்லாம் இல்லை தம்பி, அதெல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் பக்கத்து கிராமத்தில் ஒரு சத்திரம் இருக்குது. அது இங்கேருந்து பக்கம்தான். ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது. அங்கே போனால் தங்க இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே வேணால் நீங்கள் போய் ராத்திரியில் தங்கிக்கலாம். நீங்கள் வேணால் அங்கே தங்க இடம் கிடைக்குமான்னு போய் பாருங்கள் தம்பி. என்ன பண்ணுறது தம்பி, என் வீட்டில் உங்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. இல்லைன்னா நீங்கள் இங்கே தங்குறதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிடுவேன்ல. சரி அங்கிள், ஆ எவ்வளோ ஆச்சு? ஆமாம், என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் ஒரு டீ சாப்பிட்டீங்க, அப்புறம் ஒரு சிகரெட்டு. 20 ரூபா தம்பி. சரி ஒன்று பண்ணுங்க, எனக்கு இன்னொரு பாக்கெட் சிகரெட் ஓ, கொடுங்க. இன்னொரு பாக்கெட் சிகரெட்டா? சரிப்பா, இந்த தர்றேன். தம்பி இந்தாப்பா, பிடிங்க. நீங்கள் கேட்ட சிகரெட் பாக்கெட். எவ்வளோ ஆச்சு? தம்பி உங்களோட மொத்தம் எவ்வளோ வருதுன்னா, சிகரெட்டு டீ எல்லாம் சேர்த்து 75 ரூபா கொடுத்துருங்க. இந்தாங்க. சரிப்பா. அப்புறம் தம்பி, நீங்கள் ஜாக்கிரதையாக போங்க. ஆ சரி. கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார். திரும்ப வருவீங்கல்ல? திரும்ப கண்டிப்பாக வரணும் தம்பி.
ப்ரோ ஆ உங்ககிட்ட எதுவும் மேட்சஸ் இருக்குமா? தேங்க்யூ. சரி ப்ரோ, இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா? ஆ, நானும் அங்கே தான் போயிட்டுருக்கேன். எங்கே போகணும்? நான் சென்னைக்கு போகணும். சென்னைக்கு போகிற பஸ் 4 மணிக்கே கிளம்பிடுச்சே. ஆனால் சென்னைக்கு போகிற பஸ் சாயங்காலம் 7 மணிக்கு தானே? கரெக்டு தான், ஆனால் இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால பஸ்ஸு சாயங்காலம் 4 மணிக்கே கிளம்பிடுச்சு. நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். இங்கே அக்கம் பக்கத்தில் தங்க லாட்ஜோ ஹோட்டலோ எதுவும் இல்லை. அதே பிரச்சனை தான், நானும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். நானும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போய் தங்குறதுன்னு கூட தெரியலங்க. என்னோட பேர் அஜித். ஓ, அஜித் குமார். அஜித் குமாரா? அல்டிமேட் ஸ்டார் அட, நீங்கள் இல்லை தானே? இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி என்னோட அப்பா அண்ணன் தம்பி 3 பேருக்கும் இப்படி பேர் வச்சிருக்காரு. ஓ, விஜய், சுரேஷ், அப்புறம் அஜித். நான் தான் கடைசி பையன். அப்போது உங்களுக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் நடந்துக்கிட்டே பேசலாமா? கண்டிப்பாக. சரி வாங்க. ஆ, முதலே தெரிஞ்சிருந்தா 4 மணிக்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்நேரம் அந்த பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கே போயிருந்துருக்கலாம். நேரம் சரியில்லைண்ணா இப்படி தாங்க நடக்கும். இதை பற்றிலாம் யோசிச்சு இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை ப்ரோ. இப்போ இந்த நைட் நாம் எங்கே தங்கலான்னு நாம் இப்போ யோசிக்கலாம். இங்கே எதுவும் டிரான்ஸ்போர்ட் வசதி கூட இல்லை போல். எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பார்க்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரின்னு தான் தோணுது. இந்த இடத்துக்கு நான் லொக்கேஷன் பார்க்கலான்னு வந்தேன். இந்த ஊர் அழகாக தான் இருக்குது, ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன? டிரான்ஸ்போர்ட். இங்கே டிரான்ஸ்போர்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆஃபீஸில் எனக்கு பயங்கர ஒர்க் ப்ரெஷராக இருக்குது. படம் பார்க்கலாம் எனக்கு டைமே இல்லை. என்ன இடி மின்னலுமா இருக்கு? மழை வருமா? சரி வாங்க நம்ம அந்த பக்கம் வாங்க போகலாம். ஆ, அங்கே ஒருத்தர் போயிட்டு இருக்காரு பாருங்க. ஆ சரி வாங்க அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். அண்ணா Excuse அண்ணா me. ஒரு நிமிஷம். அண்ணா, அண்ணா கொஞ்சம் நில்லுங்க. இருங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம். அண்ணா, ராத்திரி தங்கறதுக்கு இங்கே ஏதாவது இடம் இருக்கா? லாட்ஜ் மாதிரி ஏதாவது இருக்கா? பணம் கொடுக்க கூட நாங்கள் தயாராக தான் இருக்கோம். இங்க ஹோட்டல் லாட்ஜ் எல்லாம் கிடையாது. நீங்க இப்போ தங்க இடம் இல்லாம கஷ்டப்படுறீங்க, புரியுது. ஆ, அது உண்மைதானே. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க வேணும்னா என் வீட்டில் வந்து தங்கிக்குங்க. ராத்திரி தங்கிட்டு ஆ, காலையில கண்டிப்பா. கிளம்பி போங்க. அதாவது உங்கள் வீட்டில்? ம். எங்களால் நிஜமா நம்பவே முடியல. அப்படின்னா வாங்க சீக்கிரம் போலாம். அதோட என்ன தவிர இங்க உங்களுக்கு யாரும் இடம் தர மாட்டாங்க. ஏன்னா இந்த கிராமம் ரொம்ப விசித்திரமானது. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, வாங்க போலாம். சரி வாங்க. காஃபி. தேங்க்யூண்ணா. எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கண்ணே? வெளியில இப்படி மழை பெய்யும் போது காஃபி இல்லைன்னா Thank you. எப்படி? ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க, நான் போய் யாருன்னு பார்க்கறேன். உட்காருங்க. உங்களுக்கு நான் காஃபி எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஐம் ஃபைன். எல்லாரும் ஒரே பிரச்சனையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் பஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு. இவர் மட்டும் நமக்கு தங்க இடம் கொடுக்கலனா
கொட்டுற மழையில் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமைய. இந்நேரம் என்ன ஆயிருப்போம்? தெரு தெருவா இந்த கிராமத்தை சுற்றி வந்திருப்போம். சரியாக தான் சொன்னீங்க. இவரை மட்டும் நம்ம பார்க்காம இருந்திருந்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஊரையே திரும்ப திரும்ப சுற்றிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்போம். அப்புறம் என் பேர் நிதிஷ்குமார். நைஸ் டு மீட் யூ. அப்புறம் இவரோட பேர் அஜித் குமார். அஜித் குமாரா? அட பயப்படாதீங்க, இவரும் இந்த பேரை கேட்ட உடனே ஆச்சரியம்தான் பட்டார். நான் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இல்லை. நான் ஆகாஷ் குமார். ஆமாம், நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? நான் இங்கே திருச்சியில். அப்படியா? அம்மா இங்கே ஹோட்டல் எதுவும் பக்கத்தில் இல்லையா? அட இல்லை ப்ரோ. தேங்க்ஸ். இந்த கிராமம் இருக்கே, இங்க எந்த ஹோட்டலும் லாட்ஜும் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார். தேங்க் காட் நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி தான் இவ்வளோ நேரமாக நாங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். நீங்களும் வந்துட்டீங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் இங்கே தனியாவா தங்கியிருக்கீங்க? எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். நான் செய்கிற வேலைக்கு தனியாக இருக்கிறது தான் நல்லது. சரி, அதெல்லாம் விடுங்க. சாப்பிட ஏதாவது வேணுமா? இல்லை பரவாயில்ல, வேணாம். உங்களுக்கு இல்ல, சாப்பாடு இருக்கு. இல்ல, இல்ல, வேணும்னா உங்களுக்கு நான் சமைச்சு தரேன். உருளைக்கிழங்கு, ரசம். இல்லை பரவாயில்லண்ணே. நீங்கள் எதுக்காக எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? என்கிட்ட கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். அதை வச்சு இன்றைக்கி ராத்திரி நான் சமாளிச்சுக்குவேன். அப்புறம் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம அதையே ஷேர் பண்ணிக்கலாம். நிச்சயமா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம் ப்ரோ. அதனால சாப்பாடு செஞ்செல்லாம் நீங்கள் சிரமப்பட வேணாம் ப்ரோ. ஒரு ராத்திரி தானே. என்கிட்டயும் சாப்பிட சில ஐட்டம்ஸ் இருக்கு. ஓஹோ, அப்புறம் என்ன? அதோட என்கிட்டயே கொஞ்சம் கேக் பிஸ்கெட்ஸ்லாம் இருக்கு. நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்ததுல உங்களை பற்றி எதுவுமே கேட்டுக்கல. உங்கள் பேரெல்லாம் என்ன? என் பேர் நிதிஷ் குமார். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் இல்லை, நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன். ஃபிலிம் ஷூட்டுக்காக லொக்கேஷன் பார்க்க வந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை, கல்யாணத்தில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் சென்னையிலேருந்து வரேன். அஜித் என் பேர். கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. 8 மாதத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. மனைவி, குழந்தை, வேலைன்னு அப்படியே டைம் போயிடுது. அப்புறம் நான் ஆகாஷ் குமார். நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம்தான் ஆகுது. ஸோ பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். மெடிசனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானா சொன்னேன்ல, விடிய விடிய கண்ணு முழிச்சு செய்கிற வேலைன்னு. நான் ஒரு ரைட்டர், கதைகள் எழுதுறவன். அப்போ நீங்கள் ரைட்டரா? அப்படின்னா உங்ககிட்ட எக்கச்சக்கமான கதைங்க ஸ்டாக்ல இருக்குமே. இருக்கு. உங்களுக்கு வேணுமா? படம் எடுக்கிறீங்களா? அஃப்கோர்ஸ் வேணும். என் முன்னாடி ஒரு ரைட்டரே உட்காந்துருக்காரு. அப்புறம் ஏனோ தானோலாம் என்னால் கதை எடுக்க முடியாதுல்ல. நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன். ஸ்டோரி நல்லா இருந்தால் நீங்கள் எனக்கு தான் தரணும். உழைப்புக்கு விலையா? அது நிச்சயம் கிடைக்கும். எந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஹாரர் இல்லை த்ரில்லர்? நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனலை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் எங்கே போர் அடிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ வர படங்கள்லாம் அப்படி ஒன்றும் ஸ்பெஷலாலாம் இல்லையே. படத்தில் தலையும் புரிய மாட்டேங்குது, வாலும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கு. எதுவும் சரியாக புரியல. இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா விடிஞ்சு போயிடும். பேசாமல் ஒன்று பண்ணலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் 4 கதை சொல்கிறேன். 4 அவருக்காக சொல்கிறேன். அதோட இந்த கதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எழுதப்பட்டது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா இப்போ
உட்காந்து கதை கேட்க சொல்கிறீங்களா? ம், சரி, அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? கதையை சொல்லுங்க. ஒரு நிமிஷம், நான் சிகரெட்டை பற்ற வச்சுக்கிறேன். இந்த கதை யுவனோடது. அப்புறம் இந்த கேரக்டர் ஆகாஷ் சாரோட ஒத்து போகும். ம். டேய் யுவன், அடே யுவன், ஏன்பா யுவன், காலங்காத்தால எங்கே போய்கிட்டு இருக்க? ஆற்றுக்கு தான். ஆற்றுக்கு மீன் பிடிக்க போறியா? ஆமாம் ஆமாம். இப்பெல்லாம் ஆற்றுல தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சு. மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரியாக தான் சொல்கிறீங்க அப்துல் அண்ணா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆத்தோட அந்த பக்கம் போயிட்டு மீன் பிடிக்கலான்னு யோசிக்கிறேன். அந்த பக்கமா? நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்துல் அண்ணா. இப்போல்லாம் மீன் பிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களோட கதையே வேற என்ன. நீங்கள் எந்த தண்ணிக்கு போனாலும் சரி, உங்களுக்கு மட்டும் மீன் தானாக வந்து விழுது. உங்களுக்கு இருக்கிற கைராசியே வேற என்ன. நீங்கள் மண்ணை தொட்டிங்கன்னா கூட அது கடைசியில் பொண்ணாயிடும். ஆனால் நான் ஒரு தங்கத்தை தொட்டா கூட அது கடைசியில் தூசி ஆயிடும். இல்லை யுவன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும்போது அந்த பக்கம் அமைதியாக தான் தெரியும். அந்த பக்கத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அது மனித இயல்பு தான். உனக்கு மீன் தானே பிடிக்கணும். ஆ, பகலில் மீன் கிடைக்கலைன்னா நீ பேசாமல் ராத்திரி போய் பாரேன். ராத்திரி போகலான் தான் நானும் நினச்சேன். ஆனால் என் நிலைமையை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, வலை கூட பிஞ்சு போச்சு. எல்லாம் என்னோட விதி. நான் என்ன பண்ண முடியுண்ணே, புரியவே மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ராத்திரி நேரத்தில் போனதே இல்லை. ஆனால் இந்த தடவை போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏய் யுவன், ஆமாம், உன்னோட ஒய்ஃப் எப்படி இருக்கா? இங்கே பாருங்க, பொண்டாட்டியை பற்றி தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் பேசாதீங்க. எப்போ பாரு என்னை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. மண்டையை பிச்சிக்க வைக்கிறானே. அப்துல் அண்ணா, இவ முதல்லலாம் இப்படி கிடையாது தெரியுமா? ரொம்ப நல்ல பொண்ணாக இருந்தா, என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தா, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போலாம் அவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் மீன் மீனுன்னு இதையே தான் கேட்டுட்ருக்கா. என்னால் முடியலண்ணே, எனக்கு தெரியும். என்னென்ன பண்ணுறது, எல்லாமே என் தலை எழுத்து. இப்படி அவஸ்தைப்படணும்னு இருக்கு. இல்லை யுவன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது யுவன். அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட.
அவளுக்குன்னு நீ தான் இருக்க. ஆனால் நீ யோசிச்சு பாரேன், இதில் அவளோட தப்பு எதுவும் இல்லைல்ல. புருஷங்காரன் சரியாக சம்பாதிக்கலைன்னா வீட்லேயும் சரி சமூகத்துலேயும் சரி அந்த பொண்ணுக்கு மரியாதை இருக்காதுல்ல. அதனால் அவள் கோவப்படுவான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது சரிதானே? சரி, நீ ஒன்று பண்ணு. இன்னைக்கு ராத்திரி நீ மீன் பிடிக்க போ. அப்புறம் இன்னொரு விஷயம் யுவன், வடக்கு பக்கம் போகாத. வடக்கு பக்கமா? ஏன், அங்கே என்ன இருக்கு? வடக்கு பக்கம் ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. ஆபத்தா? அப்படி என்ன ஆபத்து? இங்கே பாரு, உன்னை எச்சரிக்கணும்னு மனசில் பட்டுச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மற்றபடி உன் விருப்பம். அதெல்லாம் சரிதான். ஆனால் என்ன காரணம்னு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? எனக்கு தெரியும் யுவன், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அங்கே ஒரு சுடுகாடு ஒன்று இருக்கு. அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், நான் சொல்கிறத கேளு யுவன். சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் யாரோட கணவர்கள்லாம் இறந்து போகிறாங்களோ அவங்களோட மனைவிகளை உயிரோட எரிகிற நெருப்பில் தள்ளி விட்டுருவாங்களாம். அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இன்றைக்கும் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை எச்சரிக்கணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அப்புறம் உன் இஷ்டம். என்னண்ணா சொல்கிறீங்க? இங்கே பாருங்க அப்துல் அண்ணன், இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்கிற கதை. இதெல்லாம் பொய்ண்ணா, இதெல்லாம் எதுவும் நடக்காது. என்கிட்ட இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே பாருங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இப்போது கிளம்புறேன். அப்போ நான் கிளம்புறேண்ணா. முக்கியமான விஷயம், இதெல்லாம் உனக்கு விளையாட்டாக இருக்குல்ல. என்னைக்கு நீ அந்த ஆத்மாக்களை கண்ணால் பார்க்குறியோ அப்போ தான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி யுவன், நீ கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். இங்கே பாரு, ராத்திரியில் வடக்கு பக்கம் போகவே கூடாது. அட அதெல்லாம் விடுங்கண்ணே. சரி, போயிட்டு வா. நான் வடக்கு பக்கம் தான் போவேன், அங்கே தான் நிறைய மீன் கிடைக்கும். அவன் பசி பட்டினியில் சாகிறான், இவனுங்க பேய் கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. எனக்கு எல்லாம் புரியும். அந்த பக்கம் போனேன்னா அப்புறம் எனக்கு தானே நிறைய மீன் கிடைக்கும், இவங்களுக்கெல்லாம் மீன் கிடைக்காது. எனக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிடுச்சு. நான் நிச்சயமாக அங்கே தான் போவேன். நான் அங்கே தான் போவேன். ஒரு நாள் எனக்கும் அதிக அளவில் மீன் கிடைக்கும். மற்றவங்க மாதிரியே நானும் சந்தோஷமா இருப்பேன். காலையில இருந்து மதியம் வரைக்கும் நதிக்கரையில தான் விழுந்து கிடக்குற. உனக்கு இதுவரை இவ்ளோ மீன் தான் கிடைச்சதா? அப்துல் அண்ணா சொன்னாரு, நதிக்கரைக்கு அந்த பக்கத்துல
நிறைய மீன் கிடைக்குதா? போய் பாரு. ஒரு தடவையாவது முயற்சி பண்ணி பாரு. இங்க பாரு கலை, காலையில இருந்து நான் வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். கிடைக்கிற எல்லா மீனையும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அது உனக்கு கம்மியா தெரியுது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அதோட இந்த ராத்திரியிலலாம் அங்கே என்னால் போக முடியாது. நான் நாளைக்கு காலையில் போய்க்கிறேன். என்னை நிம்மதியாக சாப்பிட விட. தேவையில்லாமல் என்னை இப்படி தொந்தரவு பண்ணாத. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிற? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ரொம்ப யோசிக்காத. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? அப்புறம் நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டேன்னா அதை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். சரியா? தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு பொறுப்புள்ள மனுஷன்னு. வெறும் வாய் பேசுறதால மட்டும் வீட்ல அடுப்பு எரிஞ்சிராது. நான் போய் அங்க இங்கன்னு கையேந்திதான் பொழப்பு நடத்திட்டு இருக்க. பேசுற பேச்ச பாரு. இத்தனோண்டு மீனை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? கேக்குறல, அதான் எதுக்கும் லாய்க்கலன்னு நல்லாவே தெரியுதே. அதுக்கப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? முதல்ல கிளம்பு, என் கண்ணிலே படாத. கலை, உனக்கு மூளை மழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆத்துல தண்ணி கம்மியாயிட்டே போகுது. அதனாலேயே மீன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மீனை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வந்து கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆனா உனக்கு அதுவும் பத்தலைங்கிற. எனக்கு தெரியும் பஜார்ல மீனுக்கு கம்மியான விலை தான் கிடைக்குதுன்னு. எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம். நீ சும்மா சும்மா என்னை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, என் மேல எரிஞ்சு விழுற, என்னை தேவையில்லாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ என் நிலைமைய எப்பவுமே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை, நானே தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். எப்ப பாரு மீன் வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு பணம் வேணும்னு என்னை போட்டு தேவையில்லாம நீ தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்க. எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. போ போ. மீன் மட்டும் கிடைக்கலனா இந்த பக்கமே வந்துடாத. வெறும் கையோட வந்தனவே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்புறம் உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். நான் கிளம்புறேன். உன் கூட இருக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. நான் மீன் பிடிக்காம இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். பாத்துக்க.
நிறைய மீன் இருக்கும், அங்கே தான் போகணும். இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு போயிட்டேன். அவளை அப்படியே அசத்திடணும். அப்போதான் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்போதான் மீன் எங்கே இருக்கு, மீன் எங்கே இருக்கு, மீனை பிடிச்சிடுவா. இதெல்லாம் கேட்கறத அவள் நிறுத்துவா. சரியான பைத்தியக்காரி. நாம் முதல்ல இப்போ மீனை பிடிப்போம், அப்புறம் நம்ம மற்றதை பேசுவோம். சரி சரி, இங்கே தான் நிறைய மீன் இருக்கும். வடக்கு பக்கம் போகாதன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது பெரிய புதையலாச்சே. நான் இதை விட போகிறதில்ல. பைத்தியக்காரத்தனமாக எல்லாரும் பேசுகிறாங்க. கடவுளே, இது என்ன இவ்வளோ வீட்டா இருக்கு? அப்போ நிறைய மீன் கிடைச்சிருக்கும். வெளியே எடுத்து பார்த்தா தெரியும். தோ மீன் துடிக்குத. சரி, என்னன்னு பார்ப்போம். உண்மையிலேயே இங்க இருக்கிறது புதையல் தான்.
இனிமே நான் இங்கே தினமும் வரப்போகிறேன். எக்கச்சக்கமாக மீன் கிடைக்கும். எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்க. அட என்ன இது இப்படி மாட்டிக்கிச்சே? அட யாருங்க இந்த நேரத்தில் அங்கே வந்துட்டு இருக்கிறது? இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்றாங்க? யார் அது? இந்த ராத்திரி நேரத்தில் அங்கே உட்காந்து யார் வந்துட்டு இருக்கிறது? யார் அது? ஆனா இங்க யாரும் இல்லையே. யார் அது அழறது? யாருன்னு போய் பார்த்துட்டே வந்துருவோம். இங்க யாருமே இல்லையே. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். யாரது? யாரது அழறது? யாருன்னு கேக்குறல்ல? அடச்சா யாரது? யாரு? அட யாருமா? அட யாரு? யாரு? யாருங்க? ஏய் யார் நீ? ஏழுரன் கேக்குறல்ல? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஆ? அட இந்நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் மனசு கேட்கல. வீட்டில் உன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டேன்னு எனக்கு என்னமோ உன் நினப்பாவே இருந்துச்சு. அதான் நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். உன்னை பார்க்கறதுக்கு உன் பின்னாடியே வந்துட்டேன். என்ன? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டேன்ல, என்னை மன்னிச்சிடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். யுவன், நீ என் புருஷன் தானே? சரி வா, நிறைய மீன் பிடிச்சு பஜார்ல விற்கலாம். நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு நம்ம பெரிய வீடு வாங்கலாம். சரி வா போலாம், படகுக்கு போலாம். சரி சரி வா வா போலாம். வா போலாம். சரி சரி வா வா. போ, நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் புரியாம இருக்கு. ஒரு சிலர் நல்லா பேசுற, அப்புறம் மூஞ்ச காட்டுற. சரி சரி சீக்கிரம் வா. உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் இருப்பேன்னு? நான் உன்கிட்ட வரேன்னு சொல்லவே இல்லையே. எப்படி இவ்வளோ தூரம் வந்த நீ? சரி அதெல்லாம் விடு, நீ வா. சரி பார்த்து வா. நீ எங்கேயே உட்கார். எனக்கு மீன் கிடைச்சிருக்கு. இங்க பாரு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்குன்னு. எவ்வளவு மீன் இருக்குன்னு பாத்தியா? நான் இன்னும் கொஞ்சம் மீனை பிடிக்கிறேன், சரியா?
இன்னும் கூட கிடைக்கும் பாரு. என்ன சந்தோஷம் தானே? சரி சரி. இங்க பாரு, எல்லாத்தையும் ஜாக்கிரதையா வைக்கணும், சரியா? இங்க பாரு, இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பாரு, இன்னைக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு. எல்லாத்தையுமே ஜாக்கிரதையா வைக்கணும், புரியுதா உனக்கு? நான் எல்லாத்தையும் பிடிச்சி கொடுக்குறேன், புரியுதா? கலை, நீ என்ன பண்ற? ஐயோ, ராம் 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 ராம். மீனங்க, மீனங்க. நீ நீ அது அங்க அங்க அந்த அது வந்து நீ நல்லா இருக்கு. ஒரு கிராமத்து கதை ரொம்ப நல்லா இருக்கு. சரி மிஸ்டர் தயா, கண்டென்ட் ரொம்ப சின்னதாக இருக்கே. டூரேஷன் பெரிய விஷயம் இல்லை, எந்த கண்டென்ட்டை வச்சு படம் எடுக்கிறோங்கிறது தான் விஷயம். ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கதை பிடிக்கும், பார்ப்பாங்க. ஒருவேளை இந்த கதையை வச்சு அதை இவர் படமாக எடுத்தாருன்னா நல்லா போகும். தயா அண்ணன், உங்களோட அடுத்த கதை இருக்குல்ல, அந்த கதையும் கிராமத்து கதையா? கிராமத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, பல சம்பவங்கள் இருக்கு. ஆனால் அந்த சம்பவங்கள் எதுவுமே சிட்டியோட காதுகளுக்கு வர்றதே இல்லை. அதனால தான் இந்த மாதிரி கதைகளை யாரும் படம் எடுக்கிறதே இல்லை. அதே சமயத்தில் ஹாரர் ஃபிலிம் விஷயத்தில் நிறைய டேரக்டர்ஸ் என்னென்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ராகவா லாரன்ஸ், சுந்தர் சி, விட்லாச்சாரியார், இந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நிறைய படம் எடுத்திருக்காங்க, சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. தமிழில் ஒரு ஃபேமஸான டேரக்டர் இருக்கார், அவர் பேர் மிஷ்கின். டேரக்டர் மிஷ்கின் கூட ஹாரர் ஸ்டோரிஸ் பண்ணியிருக்காரு, சக்ஸஸும் கொடுத்துருக்காரு. ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃப் ரொம்ப டென்ஷனில் இருப்பா, சரியா? ஒரே நிமிஷம். ஆனால் ஆகாஷ், எப்படி கால் பண்ணுவீங்க? ஃபோனில் தான் நெட்வொர்க் இல்லையே, பாருங்க. அட என்னென்ன, வெளியில் இப்படி பேய் மழை கொட்டுது, இதில் நெட்வொர்க் எப்படி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்புறமா கால் பண்ணுங்க. நீங்கள் கதையை சொல்லுங்கண்ணே. அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களை யாரும் நினச்சி கவலைப்பட மாட்டாங்களா? உங்கள் வீட்லேயும் உங்களை நினச்சி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வெட்டியாக கதை கேட்டுட்டு இருக்க மாட்டீங்க. காலையிலேருந்து என் பொண்டாட்டிக்கிட்ட நான் ஒரே ஒரு தடவை தான் பேசியிருக்கேன். நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன். பாவம், அவன் வீட்டில் தனியாக இருக்கா, அவளுக்கும் டென்ஷனாக இருக்கும்ல. ஒரு ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசுறது என்னோட கடமை தானே. ஃபோனில் வேற டவர் இல்லை, நீங்கள் என்னடானா கதைக்கு மேலே கதை கேட்டுட்டு இருக்கீங்க.
விசித்திரமா இருக்கீங்க. நீங்க எப்பயாவது யோசிச்சிங்களா? நீங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஜாலியா கதை கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அங்க வீட்ல எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்கன்னு. ஆனால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுல்ல. இங்கே உக்காந்து கதையை கேட்டு பொழுது போக்குறத தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லை. நமக்கு மனசும் கொஞ்சம் லேஸ் ஆகும், டைம் போகிறதும் நமக்கு தெரியாது. மற்றபடி உங்கள் இஷ்டம். சரிண்ணே, நீங்கள் கதையை ஆரம்பிங்க. ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம இங்கே அமைதியாக இருக்கிறத தவிர இந்த இடத்துல இப்போ வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஸோ சோகத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே வந்து அமைதியாக உட்காருங்க. இங்க பாருங்க ஆகாஷ், இதெல்லாம் யோசிச்சா எந்த பிரயோஜனமும் இல்லை. நெட்வொர்க் இல்லை, வெளியில் மழை பெய்யுது. மழை குறையட்டும், ஃபோனில் நெட்வொர்க் வந்துடும், அப்போ பேசிக்கலாம். இப்போ வாங்க வந்து உட்காருங்க, வந்து கதை கேளுங்க. இப்போ உங்களால் வேற எதுவும் செய்ய முடியாது. வாங்க உட்காருங்க. நீங்களும் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, உங்களுக்கு டைமும் பாஸ் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா இதோ பக்கத்துலேயே ரூம் இருக்கு, அங்கே போய் படுத்து தூங்குங்க. இல்ல வேண்டாம், ஐ எம் சாரி, ப்ளீஸ் கேரி ஆன். இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த கதை பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் நடந்தது. பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அஜித் சாரை இந்த கேரக்டரில் இமேஜின் பண்ணிக்கலாம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? சீக்கிரம் போங்க. உங்கள் கிராமம் ரொம்பவே அழகாக இருக்கு. ஹலோ சரத் சார், சொல்லுங்கள். இல்லை நான் இப்போ வீட்டில் இல்லை, வெளியில் வந்திருக்கேன். இல்லை வெக்கேஷனெல்லாம் இல்லை. அது காட்டை பற்றி ஒரு கதை எழுதுறதுக்காக கிராமத்துக்கு வந்திருக்கேன். ஆமாம், இது புது நாவல் தான், அந்த விஷயமாக தான் வந்திருக்கேன். ஒரு வாரம்தான், அடுத்த வாரம் நான் ஊருக்கு வந்துடுவேன். அது சரி, வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா? ஓ, பிக்னிக்கை பற்றி தானே சொல்கிற? ஆ, சரி, நான் ஊருக்கு வந்தோன்னே இதை பற்றி நம்ம பேசலாம். நிச்சயமா வந்ததும் இதை பற்றி பேசலாம். கண்டிப்பாங்க. ஐயா, உங்க ரூமோட சாவி பிடிங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிடுங்க. சரிப்பா. சரியா? ஓகேப்பா. சரி.
இதுதான் நம்மளோட புது வீடு. எப்படி இருக்கு மேடம்? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை நான் கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா? இதுதான் நம்ம புது வீடு. இன்னையிலிருந்து நாம் 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க போகிறோம். பழசு எல்லாத்தையும் மறந்துரு. இன்னையிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம புதுசாக வாழ ஆரம்பிக்கலாம். என்ன? இன்னும் என் மேலே கோமா தான் இருக்கியா? லைனா, இங்க பாரு. என்ன பாரு லைனா. என் கண்ணை பார்த்து பேசு லைனா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையே லைனா? உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? உன் முகம் இப்படி வாடி இருக்கிறது எனக்கு பிடிக்கல இல்லைனா? ப்ளீஸ் டி, பழசு எல்லாத்தையும் மறந்துடு ப்ளீஸ் லைனா, ப்ளீஸ். அப்போ ஒருவேளை Okay. Thumbs missing. Okay.
இட்ஸ் நாட் குட் டைம்ஸ் ஓகே. குட் மார்னிங். மார்னிங். தேங்க்யூ. லேனா, ம் இன்னைக்கு டெல்லி கிளைண்ட்டோட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படியும் ஒரு மிட் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேணாம், சாப்பிட்டு படுத்துக்கோ. என்ன ஆ என்னாச்சு? ஆர் யூ ஆல்ரைட்? நல்லா இருக்கு. சரி, ஆஃபீஸ்க்கு எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். ஃபோன் ஆ எடுத்துக்கிட்டியா? ஆ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் லேப்டாப்? ஆ ஆ லேப்டாப் இருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சேஃபாரு. ஆ பாய். பாய். அப்புறம் ஹாரர் மூவி பார்க்காத. ம் ம் சரி. சரி, கிளம்புறேன். பாய். பாய். டாடா. டாடா. உள்ள வாங்க. சரி. உன் பேர் என்ன? என் பேரு விமலா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்துட்டு இருந்த? இங்கதான் பக்கத்துல ஒரு டாக்டர் வீடு இருக்கு, அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, எனக்கும் வேலை போயிடுச்சு மேடம். ஓ, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? நான், என்னோட கணவர், என் மாமனார். உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? அந்த ஆள் எங்க மேடம் வேலைக்கு போறான்? எப்ப பாரு சாராய கடையிலேயே படுத்து கிடக்குறான். ஆரம்பத்திலேயாவது சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தான், இப்போ காசு கேட்டு என்னை போட்டு அடிக்கிறான். பணம் மட்டும் இல்லைன்னா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். சரிம்மா, அதெல்லாம் விடு. பக்கத்தில் ஏதாவது மார்க்கெட் இருக்கா? எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், உனக்கு தெரியுமா? இருக்கு மேடம், மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். இப்போதைக்கு எதுவும் வேணாம், நாளைக்கு நான் மார்க்கெட் போகணும், நீ என் கூட வா. சரிங்க சரி, மேடம். இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பெட்ரூம் இருக்கு, சரியா? கதவுக்கு பின்னாடி விளக்கமாறு இருக்கு, பெட்ரூம் நான் நல்லா க்ளீன் பண்ணிரு. சரிங்க மேடம். முதல்ல நீ பெட்ரூமையே போய் க்ளீன் பண்ணு. ஓகே மேடம். ஓகே. ஓகே. அட, இது என்ன பொம்மை? மேடம் கிட்ட போய் இது என்னன்னு கேட்கலாம். வீடு கூட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ குப்பையா இருக்கு. எத்தனை நாள் அப்படி இருக்குன்னு தெரியல. மேடம், இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, துணியையும் துவைச்சிடவா? சரி, துவைச்சிடு. சரிங்க மேடம்.
இந்த கதையில் முடிவே இல்லையே. நான் இந்த கதையோட இந்த கதையோட முடிவு தெரிஞ்சாகணும். ஆனா எப்படி? ஆனா 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 எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கதான் கிடைக்கும். இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க காணோம். இங்கேயும் இல்லையே. இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கதையை பற்றி தெரியணும். எனக்கு இந்த கதையோட முடிவு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கதையோட முடிவு எனக்கு கண்டிப்பாக தெரியணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த கதையோட முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு கண்டிப்பாக தெரியணும். யார் இது? டைம் என்ன? மணி இப்பதான் 2 ஆகுது. விடியறதுக்கு இன்னும் நமக்கு டைம் இருக்கு. தயா சார், அடுத்த கதையை சொல்லுங்கள். சொல்லுங்க. கேட்கவும் ஜாலியா இருக்கு. கதையும் நல்லா இருக்கு. நமக்கு நல்லா டைம் பாஸும் ஆகுது. சரி சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த கதையில் நீங்கள் என்ன இமேஜின் பண்ணிக்கலாம்? எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள. எவ்வளோ நேரமாக காத்திருக்கேன். ஒருத்தன் கூட இந்த பக்கம் வரல. தம்மை பற்ற வைக்க ஒருத்தன் கூட நெருப்பு தர வரலையா? எவ்வளோ நேரம் தான் வாயிலே வச்சுக்கிட்டு இருக்காது. யாராவது இருக்கீங்களாப்பா? நெருப்பு கிடைக்குமா? எஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட வத்தி போட்டி இருக்கா? இந்த தம்மை பற்ற வைக்கணும். சாரி, நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன். அதனால என்கிட்ட வத்தி பொட்டி இல்லை. நண்பா ஒரு நிமிஷம். இந்த நடுராத்திரியில் தனியாக எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வர மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? ஆமாம், உங்கள் வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு? ரொம்ப தூரமா? இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட ரொம்ப தள்ளி தான் இருக்கு. லாஸ்ட் ட்ரெயின் கூட கிளம்பினா போயிருக்குமே. நீங்கள் விடுங்க, நான் போயிடுவேன். ஒரு நிமிஷம் ப்ரோ, இருங்க. எஸ்கியூஸ் மீ. சாரி பிரதர். ஆமாம், உங்ககிட்ட நிஜமாவே வத்தி போட்டி இல்லையா?
நான் தம்ம பற்ற வைக்கணும். ஆமாம், நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க? இந்த வழியாக போக முடியாது. ஏன்னா இந்த வழியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு மர்டர் நடந்திருக்கு. ஒரு ஆளை நடுரோட்டை வச்சு 4-5 பேர் கொன்று போட்டு போயிட்டானுங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ப்ரோ, அந்த ஆளோட ஆத்மா இருக்குல்ல, அது இங்கே தான் சுற்றுதுன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் ப்ரோ? நான் என் வழியில் போகிறேன். நான் தினமும் இந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கேன். வெட்டி பேச்சு பேசி என்னோட நேரத்தை வீணடிக்காதீங்க. சரி, நான் கிளம்புறேன். நண்பா ஒரு நிமிஷம் நில்லு. நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வராங்களே, அதுவும் இந்த வழியாக போகிறாங்களே, அவங்களுக்கு சொல்லி வைப்போமேன்னு சொல்லி வச்சேன். மற்றபடி அது உங்கள் விருப்பம். இந்த வழியாக போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு வத்திப்பட்டி கொடுத்து போகலாம்ல. உங்ககிட்ட தீப்பெட்டி இல்லையா? அட இல்லை ப்ரோ, எத்தனை தடவை தான் கேட்பீங்க? என்கிட்ட இல்லை, எனக்கு தம் அடிக்கிற பழக்கமும் இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க, நீங்களும் தம் அடிக்காதீங்க. சிகரெட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஓ, தெரியும் நண்பா. என் பொண்டாட்டி கூட அடிக்கடி சொல்லியிருக்கா, சிகரெட்டு குடித்தா உடல் நடத்துக்கு கேடுன்னு. இன்னைக்கு தான் நான் கடைசியாக சிகரெட்டு குடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். கண்டிப்பாக குடிக்க மாட்டேன். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. அந்த பக்கம் போகாதீங்க. அந்த பக்கம் போகிறது சரியானது கிடையாது. தினம் அந்த வழியாக தான் போகிறேன். ஒன்றும் ஆகாது, நான் கிளம்புறேன். சரி, சொல்கிறத கேளுங்க. வழியில் ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடுங்க, சரியா? நானும் மனுஷன்தான், எனக்கும் பொறுப்பு இருக்கு, சரியா? ஆனால் குடிக்காரன் பேச்சு பிடிஞ்சா போச்சுங்கிறாங்கப்பா. நான் தனியாக பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, ஆனால் இப்போ இந்த தம்மை எப்படி பற்ற வைக்கிறது? வந்த ஒரு ஆளும் போயிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். யாராவது வருவாங்க. மாச்சஸ் நிச்சயமாக கிடைக்கும். பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, ஒரு நிமிஷம். சொல்லுங்க. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். சரி, நான் அதுக்கு என்ன பண்ணட்டும்? நீங்களே போங்க. ஆக்சுவலி லேட் நைட் ஆயிடுச்சு. எனக்கு தனியாக போக பயமாக இருக்கு. நீங்கள் தப்பாக எடுத்துக்கலைன்னா என்னை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட முடியுமா? ஆனால் நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கேனே. சரி வாங்க, கூட்டிகிட்டு போய் விடுறேன். தேங்க்யூ ப்ரோ. வாங்க. ஆமாம், உங்கள் வீடு எங்கே இருக்கு? இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஆகும். அதோட என்னோட ஃபோனும் ஒர்க் ஆகலை. ஸோ யாரையும் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஸ்டேஷனில் ட்ரெயின் கிடைக்குமா? தெரியல. ஒருவேளை ட்ரெயின் கிடைக்கலனா கூட அங்கே இருக்கிற வெயிட்டிங் ரூமில் நான் வெயிட் பண்ணிக்கிறேன். விடிஞ்சதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். அங்கிள் என்ன இருக்க சொல்லி தான் சொன்னார். ஆனால் வீட்டில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆனால் நீங்கள் ஸ்டேஷனில் தனியாக இருந்துருவீங்களா என்ன? பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. ஸ்டேஷனில் தங்குறதுக்கு நீங்கள் என் வீட்டில் தங்கலாமே. கூட என் ஃபேமிலி இருக்கு. ஆனால் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் எதுவும் இல்லை. நீங்கள் தைரியமாக வரலாம். என் வீட்டாளுங்க யாரும் தப்பானவங்க இல்லை. எல்லாரையும் ஏற்றுக்கிற டைப் தான். நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
நான் ஆஃபீஸ்லேருந்து வரேன். இவ்வளோ லேட் நைட்ல ஆஃபீஸா? என்னோட ஆஃபீஸ் 8:30 மணி வரைக்கும் நடக்கும். ஓவர் டைம் பண்ணதில் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. வாங்க. அப்புறம் என்னோட பேர் தினகரன். உங்கள் பேர் என்ன? என்னோட பேரு அகல்யா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. என் அங்கிள் சொன்னாரு இங்க பக்கத்துல ஏதோ 2-3 நாளைக்கு முன்னாடி ஏதோ மர்டர் நடந்துச்சுன்னு. அது உண்மையா? தினமும் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கேள்விப்பட்டேன். நடந்திருக்கலாம். வர்ற வழியில் ஒரு குடிகாரனை பார்த்தேன். அவனும் இதை பற்றி தான் சொன்னான். அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குமா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஏன் பேய் பிசாசுன்னா உங்களுக்கு பயமா? ஏன் உங்களுக்கு பயம் இல்லையா? இல்ல பேய் பிசாசு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல பேய் பிசாசுனா பயமா? நம்பிக்கை இருக்கு, பயம் இல்லை. கடவுள் இருக்கிறது நிஜம்னா ஆத்மாக்களும் இருக்கும்ல. நான் இந்த விஷயத்தில் தலையிடுறதே இல்லை. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை. நீங்கள் வாங்க. இவ்வளோ அமைதியான ஒரு இடம், முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு, அவ கூட நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற பொண்ணு ஒரு மனுஷியா இல்லாம ஆத்மாவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அப்படி கூட நடக்கலாம்ல? எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, ஆனா நம்புறதில்ல. அவங்க கண்ணுக்கு முன்னால அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் யாரும் அதை நம்புறதில்ல, நம்பவும் மாட்டாங்க. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் என்ன சொன்னேன்னு? 2-3 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணை கொன்னுட்டாங்கன்னு. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த பொண்ணை ரேப் பண்ணி மனசாட்சியே இல்லாம அவளை கொன்னுட்டாங்க. அவளை காப்பாத்த அப்ப அங்க யாரும் இல்ல. சரி, இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்றீங்க? ஏன்னா அந்த பொண்ணே நான் தான். ஓ, அப்படின்னா நீங்க பேயா? இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது சொல்லுங்க மேடம். வாங்க, உங்களை போற வழியில விட்டுட்டு போறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போங்க. நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல? பேயின்னு சொன்ன உடனே என்ன பாதி வழியிலேயே விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இது விளையாட்டு இல்ல, உண்மைதான். உங்களுக்கு இது விளையாட்டா தெரியுதா? இப்ப வரைக்கும் அந்த இடத்துல ரத்தக்கரை கூட அழியல. உங்களுக்கு மூளை கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை அந்த முனையில விட்டுட்டு போறேன். ஸ்டேஷன் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். என்ன பயமா இருக்கா? ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளை பார்த்ததுமே உங்களுக்குள்ள இருக்க அரக்கன் தானே வருவான். நான் ஒன்னும் சும்மா எதையும் உளரல. நான் இப்ப உயிரோட இல்ல. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தானே செய்வீங்க, எனக்கு தெரியும். உங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா? உங்களை வீட்டில் யாருமே தேட மாட்டாங்களா என்ன? இப்போ வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சேர்ந்து சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க கூட தூங்கி இருப்பாங்க. அப்பா எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க.
உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது இல்ல? சரியான நேரத்துல வீட்டுக்கு போறது எவ்வளவு முக்கியம்னு சில ரவுடி பசங்க உருட்டி மிரட்டி எல்லாத்தையும் புடுங்கிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்ல. நடு காட்டுக்குள்ள கொண்டுட்டு போய் கொன்னு போட்டுடுறாங்க. நீங்களும் அவங்கள ஒருத்தி தானே? எனக்கு தெரியும் நீங்களும் அவங்களோட சேர்ந்தவங்க தான். அதனாலதான் இந்த கட்டுக்கதையெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, ஏதாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஜனங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிக்கிறது உங்களுக்கு இதுல என்னதான் கிடைக்குது? என்ன கிடைக்குது? ரொம்ப சந்தோஷம் கிடைக்குதா? அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதா? அது மட்டும் இல்லாம என்ன சொன்னீங்க? பயமா? எதை பத்தி? ஆத்மாவை பத்தியா? பேய பத்தியா? மோகினி பிசாச பத்தியா? உங்க யாருக்குமே ஒரு மனுஷனோட நிலைமை எப்பவுமே புரியாது. ஒவ்வொருத்தரையும் பொய் சொல்லி ஏதாவது மூளைக்கு கூட்டிக்கிட்டு போய் அவங்க கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அவங்கள கதற கொன்னுடுறீங்க. அசிங்கமா இல்ல? உங்களை பார்த்தாலே கேவலமா இருக்கு. ஆனா ஆனா என்ன? என்னன்னு சொல்லு. இதெல்லாம் உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாரையும் பயமுறுத்தி அவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிடுவீங்க. அன்னைக்கும் அப்படிதான் நடந்தது. இப்படிதான் நடந்தது. அப்போ அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? என்ன சொன்ன? நீ பேய்னு சொன்னல்ல? உண்மையிலேயே எதிரில் வரும்போதுதான் பேய்னா என்னன்னு தெரியும். இது வரைக்கும் ஏதாவது பேய நேர்ல பார்த்திருக்கியா என்ன? நான் பக்கத்துல வந்துட்டேன். குழந்தைங்களுக்கு சாக்லேட்டும் வாங்கியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம். இதோ வந்துட்டேன். வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, வரேன். ஆனா தயா சார், இப்போ வரைக்கும் நீங்க எங்களுக்கு 3 கதை தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எங்களுக்கு மொத்தமாகவே 3 கதை தான் சொல்லியிருக்கீங்க இப்போ வரைக்கும். ப்ரோ இங்கே பாருங்கள், நாங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நினைக்காது. 4வது கதையை சொல்லலாமா இல்லை வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பாருங்கள், 4வது கதையை நீங்கள் இன்னும் சொல்லவே இல்லை. விடியறதுக்கு தான் இன்னும் நிறையா டைம் இருக்குல்ல. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு பாதி கதையாக சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கதையோட முடிவையும் நீங்க சொல்லுங்க. படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இல்லை அப்படின்னா அப்புறம் கடைசியில் அந்த படமும் ஃப்ளாப் ஆயிடும், அப்படிதானே? அதனால நீங்களே சொல்லுங்க, இல்லைன்னா அவர் படத்துக்கான கிளைமேக்ஸை தேடி அலைய வேண்டியிருக்கும். இந்த கதைகளுக்கு முடிவே இல்லை. ஏன்னா அந்த பாதி கதைகளை எழுதினவன் இப்போ உயிரோடவே இல்லை. என்ன சொல்றீங்க?
ஆ